Hey, good morning all. நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுன்ஸை கொடுத்தது. பட் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே திருப்பி வந்து ஒரு இறங்கிடுச்சு கொஞ்சம் 50%. வாட் இட் ரைஸ் அரௌண்ட் 50% அகெயின் கேம் டவுன். ஸோ இந்த சார்ட் தான் நிஃப்டி சார்ட் ஆன் டெய்லி டைம் ஃப்ரேம். இஃப் யூ சி திஸ் நோ இட் இஸ் இன் அ டவுன் ட்ரெண்ட், கிளியர் டவுன் ட்ரெண்ட். ஓகே, let me power off all these things. Okay. So if you see here, இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து டவுன் ட்ரெண்டில் அடுத்த லெக்குக்கு போயிருக்கு. இப்போது இது என்ன ஆகும், இதில் வந்து இட் ஹேஸ் டு பவுன்ஸ் அரவுண்ட் டிப் ரிட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு ஸோ இந்த குட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மினிமம் 0.5, அதாவது 23,831 வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ அதுக்கான பவுன்ஸ் இது. மேபி ஆன் ஒர்ஸ்ட் கேஸ் இது வந்து ஷாலோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஈவன் அந்த 0.26, let me add that also, 0.236 இங்கேயே திரும்பிடுச்சுன்னா அது வந்து ஷாலோ ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ திடீர்னு ஒரு அந்த மாதிரி போச்சுன்னா திடீர்னு ஒரு ஃபுல்லாக வந்து இதெல்லாம் எடுப்போம், அந்த லிக்விடிட்டிலாம். இது ஹெல்த்தி ரிட்ரேஸ்மெண்ட்னா மினிமம் 0.5லேருந்து இந்த 786 வரைக்கும் வருவோம். ஸோ இந்த பவுன்ஸுக்கு தான் இது வருது. ஆனால் அந்த பவுன்ஸுக்கு வர்றது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு போயிடாது, நடுவில் திருப்பி டவுனு அப்பு டவுன் அந்த மாதிரி கச்சாமச்சான்னு வரும். அதுதான் சேலஞ்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அதனால் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் ஸ்டில் இன் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 240, தட் இஸ் 4 ஹவர்ஸில் கிளியராக சொல்லுது டவுன் ட்ரெண்டு, இதுவும் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ டெய்லியில் டவுன் ட்ரெண்ட். ஸோ இது மாறணும், இது வேணால் மாறிடும், புல் பேக்கில் வந்து 1 ஹவர் மாறிடும் அப் ட்ரெண்டுக்கு ஈஸியாக. பட் இது மாறினா தான் நான் வந்து ஐ வில் கன்சிடர் இட் ஆஸ் அ அப் ட்ரெண்ட். அண்ட் தென் நம்மளுடைய ஃபாலோ மீ இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த 0 லைனை இன்னும் தாண்டலை. ஸோ இது இந்த டவுன் ட்ரெண்டில் எங்கே பார்த்தீங்கனாலும் இது வரைக்கும் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 லைனுக்கு கீழே தான் இருக்குது, இங்கே போச்சு திருப்பி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்போ வந்து இட் மெயின்டைன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு லெக்காவது மேலே வந்து போனால் தான் அது அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். ஸோ அதுதான் சிச்சுவேஷன். இது வந்து இன்னொரு இண்டிகேட்டர் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் இட் விச் இஸ் கால்ட் அஸ் RSI டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டர். ஆல்ரெடி இருக்கலாம், பட் நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது இட் வில் கிவ் பை செல், both the divergences are there, buy sell, I mean bullish, bearish and hidden divergences. அதுதான் hidden divergence தான் ஹெச்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் அலர்ட் சென்ட் பண்ணேன்னா இந்த அலர்ட் வந்து எனக்கு 4 டைம் ஃப்ரேமில் எங்கே ஃபார்ம் ஆனாலும் எனக்கு அடிச்சிடும். ஏன்னா நம்ம எல்லா டைம் ஃப்ரேமையும் போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் இஃப் ஐ செட் அன் அலர்ட் ஃபார் திஸ், இந்த அலர்ட்டை செட் பண்ணிட்டேன்னா இது வந்து மல்டி டைம் ஃப்ரேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெய்லியில் இருக்கேன், இது வந்து 4 ஹவர்ஸில் ஃபார்ம் ஆனாலும் எனக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும், 1 ஹவரில் ஃபார்ம் ஆனாலும் ட்ரிகர் ஆகும், 15 மினிட்ஸ்லேயும் ஆகும், 5 மினிட்ஸ்லேயும் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் டேக் மை டிசிஷன்ஸ். ஸோ இது இஸ் அ நியூ ஒன், ஐ மீன் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பொசிஷன் ஒன்று க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் டவுன் சைடுக்கு. பார்க்கலாம், மேபி தர பி ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பாக இருக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி கீழே தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா இட்மே நான் சொன்ன லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வில் க்ளோஸ் மை பொசிஷன். ஸோ 4 ஹவரில் வெரி கிளியர், இட் இஸ் பிலோ தி 50 லைன், 0 லைன். ஓகே, அண்ட் இஃப் ஐ ஆட் மை ஹோம் ஃபார் ப்ரைஸ், ஸோ ஹோம் ஃபார் ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரல் மீடியனை டச் ஆகிருக்கு.
இதுதான் இந்த லெவல் வரைக்கும் நான் போவோம் இந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் ஐ கோ டவுன் டு 1 hour டைம் ஃப்ரேம் யூ கேன் சி வெல். ஸோ அது வந்து எங்கன்னா நம்மளுடைய அப்பர் பேண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பட்டு திருப்பி ஃபுல் பேக் வந்து திருப்பி அந்த நான் சொன்ன லெவல் டெய்லி ஃபிபனாசியில் போட்டது அந்த லெவல் வரைக்கும் 23,800 சம்திங் வரைக்கும் சான்சஸ் குட் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அதையும் தாண்டி மேலே போனால் தான் அது வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறும். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கணும். சிச்சுவேஷன் இஸ் திஸ். ஸோ கீப் இன் மைண்ட் தட் இட் இஸ் நாட் இன் அப் ட்ரெண்ட், இட் இஸ் த ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ 1 hourல எனக்கு என்ன சொல்கிறது, மீடியன் இருக்குது, இங்கே திரும்பி இருக்குது, என்னுடைய இந்த ப்ரொடிக்ஷன் லைன் கீழே தான் இருக்குது ப்ரைஸு. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 hour. இப்போது நான் வந்து இந்த ரேஞ்சில் இப்போ நான் இதை எப்படி நான் ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இதை 5 minutesல போயிட்டு 5 minutesல பார்த்தீங்கன்னா let me close this. 5 minutesல இங்கே ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இதில் நான் வந்து இதை ட்ராக் பண்ணுவேன், இந்த ஹைஸ் அண்ட் லோஸை. ஓகே, இது ஒரு ஈக்குவல் ஹை. ஓகே, இங்கே போகுது, ஹியர் 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 இது இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இது வந்து மேலே போகிறதுக்கு தான் இதோடைய லோஸ்லாம் இருக்குது. இந்த லோவை உடைக்கல இன்னும், இந்த லோ உடச்சி கீழே வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் வந்துடும். இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஃபர்தர் மூமெண்ட்ஸு எப்படி இருக்கும், ஏன்னா இங்கேருந்து இது வந்து இந்த ஹையை மெயின்டைன் பண்ணி போச்சுன்னா அப்படியே அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போக போகுதுன்னா இந்த லெவல் விச் இஸ் 23,140 லெவல் இங்கே போயிடுச்சு. அப்புறம் திருப்பி இங்கே வரும், இப்படி போகும். அப்படி போகாமல் இப்போ இங்கேருந்து இதில் மேலே கிராஸ் ஆகும், இப்படி போய் இப்படி வந்துச்சுன்னா இது வந்து டவுன் மோடில் போயிட்டுருக்கும். ஸோ நான் இந்த ஹையர் ப்ரெடிக்ஷனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றத லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஹையர் லோ வச்சு ஐ வில் ட்ராக் அண்ட் ஐ வில் ஹாவ் மை பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ இது டவுன் ட்ரெண்டும் போது இந்த எனக்கு வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு வரணும் எனக்கு. ஸோ அப்போது ஐ வில் பி இன் டவுன் ட்ரெண்ட். மேபி இப்போ நான் வந்து இதுலேயும் வந்து நான் ஒன்று வச்சுட்டு ஸோ 5 and 15 minutes வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு அப் ட்ரெண்ட் இருக்குது ரெண்டுமே, இதில் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேல்பிங் மாதிரி. அதில் வந்து நான் ஹையர் ஹைக்கு ட்ரேட் பண்ணுவேன். நேற்று அப்படி தான் பண்ணேன். இதில் ரெண்டும் எனக்கு ஹையர் ஹையில் இருந்தப்போ வரைக்கும் ஐ வாஸ் இங்கே ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை பார்த்துட்டு இங்கே அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இதை ஹையர் ஹை பார்த்துட்டு ஐ வாஸ் மூவிங். ஸோ எப்போ வந்து இங்கே வந்து எனக்கு மாறிச்சோ அதே மாதிரி இங்கே டவுன் ஆச்சு, காட் அ ஐடியா த சிக்னல் தட் இட் இஸ் கோயிங் டு ஃபால். சின்ஸ் இங்கே வந்து எனக்கு டவுன் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் மாறிச்சு. ஃபஸ்ட்டு இங்கே 15 minutes அப்புறம் 5 minutes மாறிச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு ட்ராக். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க ட்ரெண்டு, அப்புறம் அது லோயர் டைம் ஃப்ரேமில் ஹையர் லோ மார்க் பண்ணி அதோடைய இதில் போனோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வி கேன் மேக் ப்ராஃபிட் அண்ட் த லாஸ் வில் ஆல்சோ பி வெரி லெஸ். ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ நான் வந்து இது 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து பயாஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்னு இருக்குது. டவுன் ட்ரெண்ட்னு இருக்கும்போது நான் இல்லை நேற்று இங்கே ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அப்போது நான் வந்து இதை லோயர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு நான் என்ட்ரி எடுக்கும்போது இந்த இதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வந்து இது வந்து இட் இஸ் ஃபார்மிங்கே, இது ஒரு லோ, இது வந்து ஹையர் லோ. அப்போது நான் வந்து இங்கே என்ட்ரி எடுப்பேன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இது கீழே இருக்கும். திஸ் வில் பி மை ஸ்டாப் லாஸ். அப்போ ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வில் பி ஹை. ஸோ இட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர் with the minimum loss and maximum profit. This is only for educational. Okay, so பேங்க் நிஃப்டி அதே தான் ட்ரெண்டு இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட் வித் நிஃப்டி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.